அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே பிரேக் ஆகணும், பேங்க் நிஃப்டி எல்லாம் இதுக்கு மேலே பிரேக் ஆகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்தே ஒரு ஃபாலிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு நல்ல ஃபாலிங் தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா. பேங்க் நிஃப்டி ஒரு 394 பாயிண்ட்ஸ், அப்புறம் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் நிறைய பேர் வந்து ஒரு 2 நாளில் கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. எல்லா யூடியூப்லேயும் சரி, வெப்சைட்லையும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பற்றி தான் பையிங் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பையில தான் இருந்திருக்கு. 25, 26, 27. அதுக்கு முன்னாடி எல்லாம் செல்லிங்ல இருந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1600 கோடி, 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8 கோடி. ஸோ எல்லாமே பைல இருந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்டை தான் வச்சு ஸோ இன்னைக்கு வந்து பிரேக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க. பட் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹைக்கு மேலே, அதாவது 52,586க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ கேப் வந்து ஃபில் பண்ணலை இன்னும். ஸோ ஃபில் பண்ணுறது கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் கொஞ்சம் பை பண்ண மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. பட் ஹெவியாக வந்து எதுவும் பண்ணலை. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே கால் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னமும் கூட கொஞ்சம் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2870 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1537, டிக்ளைன் வந்து 1245, அன்சேஞ்சு வந்து 88. 52 வீக் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா 61 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல வந்து 18 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 118, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்யூட்ல ஸோ 41 ஸ்டாக்ஸும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும் அது பார்த்தாலே தெரியுது. அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. இதோட கேப் எங்க இருக்கு அப்படின்னா 51,200. ஸோ இப்போ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா அப்படிங்கிறது நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பட் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த இதை வந்து பிரேக் பண்ணாலும் ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். ஸோ இது எல்லாமே பேங்க் எக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கேப் ஃபில் பண்ணல. லோவர் பிரேக் பண்ணாலும் இல்லை க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனாலும் கண்டினியூஸ் செல் எடுத்து கொஞ்சம் கேப் ஃபில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 எல்லாம் கேப் ஃபில் பண்ணிடுச்சு. நிஃப்டி 50 இருக்கட்டும், சென்செக்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் ஃபில் பண்ணிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக 23,500 வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் வந்து இதில் வந்து இருக்கு. நிஃப்டி 50 அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில். ஸோ அடுத்தது லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,515, பிவோட் பாயிண்ட் வந்து 52,149, சப்போர்ட் வந்து 51,535, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 52,760, லோ வந்து 51,782, ஓப்பன் வந்து 52,389, க்ளோஸ் வந்து 51,906. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் எடுத்தாலோ கண்டிப்பாக வந்து 51,535 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது சப்போர்ட்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்போர்ட் எந்த இடத்துல எடுத்துடணும் பேங்க் நிஃப்டிக்கு, இந்த இடத்துல 51,200 வரைக்குமே இறங்கும். ஸோ 200 வரைக்கும் இறங்கிட்டு ஸோ 51,200 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன், இதே கண்டிஷன்ல க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா இந்த பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வந்து பாசிபிள். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன்ல இந்த பிவோட்டுக்கு மேல ஓப்பன் வச்சா ஸோ பையிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் டிரா பண்ணி காட்டுறோம் பாருங்க, இந்த இடம், அதாவது 51,785.
ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் இப்போ வந்து நிற்குது. சப்போஸ் பிவோட்னு சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து இந்த 52 586 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் பை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ 2 கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாரஸ் லேப்ஸ் லிமிடெட். ஸோ 551 க்ளோஸ் ஆயிருக்கு. இது கண்டினியூஸாக நல்ல ஒரு பை சைடு போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 22ஆம் தேதி பையிங் வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ 23%, 19%, சாரி 4.75%, 3.79, 2.67. ஸோ இன்னைக்கு கூட 1.54% வந்து கொடுத்துருக்கு. ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் தான் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து லாரஸ் லேப்ல வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது எல்என்டி. ஸோ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கேப் தான் எல்என்டியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் இந்த இடம், ஸோ இந்த கேப் ஃபில்லிங் உங்களுக்கு இதில் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடம் இதுதான் சப்போர்ட் ஜோன். இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்என்டி கீழே வரும். இந்த இடத்துல க்ளோஸ் கீழே ஓப்பன் ஆனாலும் லோவை பிரேக் பண்ணாலும் ஸோ அகைன் வந்து 3606 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து எல்என்டியில் வந்து இருக்குது. ஸோ மூணாவது எய்ச்சர் மோட்டார். ஸோ எய்ச்சர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு ஃபாலிங் தான். இது கண்டினியூஸ் ஆனால் இன்னுமே கூட இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து எய்ச்சர் மோட்டாரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாம் போர்ட்ஃபோலியோவில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் நிற்குது. ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படின்னு இந்த லோவை பிரேக் பண்ணால் ஸோ பேங்க் நிஃப்டி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இதில் ஓப்பன் ஆனால் மேபி பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இங்கேருந்து இந்த 52,586 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நிஃப்டியும் நல்ல ஒரு ஃபாலிங் தான். இது இன்னுமே கண்டினியூஸாக ஈவினிங் இப்போ நைட்டு ஓவர் நைட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபாலிங் எடுத்தது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -1.67% வந்து இறங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் டவுன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.